கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு தண்ணி. குக்கரை மூடி ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வெந்தயம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எல்லாமே, ஒரு 7 சின்ன வெங்காயம், 2 முள்ளங்கி, 1 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தேவையான அளவு கல் உப்பு. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை மாத்திரம் ஊற்றுங்க. அந்த பருப்பை மத்து வச்சு கடைஞ்சிக்கிறணும். காய் நல்லா வெந்த உடனே சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை ஊற்றி கரைச்சிக்கிறணும். எங்கள் வீட்டில் சாம்பார் பொடி, குழம்பு பொடி எல்லாத்துக்கும் ஒரே தூள் தான். சிக்கன் மட்டனுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைஞ்ச பருப்பு எடுத்து ஊற்றிடணும். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு கடைஞ்ச பருப்பு கருவேப்பிலை போட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்புனால